ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் தொன்னை பிரியாணி கர்நாடகா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 4 வெங்காயம் தேவை. 1 வந்து நம்ம மசாலா கூட அரைச்சிக்க போகிறோம். 3 வந்து தனித்தனியாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். 1 வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் லவங்கம், ஒரு இன்ச்சுக்கு பட்டை, ஜாதிக்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். இந்த இவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு கையளவு பூண்டு, இஞ்சி நான் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு முழு இஞ்சியாக இருந்துச்சுன்னா அதுவும் வெட்டி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தொன்னை பிரியாணியில் வந்து நான் சோயாவும் போட போகிறேன். நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை வந்து மீடியம் சங்க்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீசஸை வெட்டி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு நாட்டி ஸ்டைல் தொன்னை பிரியாணின்றதுனால நாட்டி தக்காளி அப்புறம் நாட்டு பூண்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த அளவு 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அளவு. சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சரிசி எடுக்கிறதா இருந்தால் 1:2 எடுத்துக்கோங்க. ஆனால் தொன்னை பிரியாணியோட அத்தன்டிக் ஃப்ளேவர் கிடைக்கணும்னா சீரக சம்பா அரிசியில் தான் செய்யணும். 4 கப்பு சீரக சம்பா அரிசி வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி மெஷர் பண்ணி நான் தனியாக கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஏலக்காய், பட்டை, லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஒன்று பாதியாக இடித்து வச்சு ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்துக்கலாம். இந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் நான் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்க மறந்துட்டேன். நீங்கள் ஒரு 4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டு இந்த மசாலாலையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் நல்லா அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பொடி,
1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருந்த மிச்சம் 3 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது நல்லா எண்ணெயில் வதங்குறேன். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம போட்ட வெங்காயம் அப்புறம் இந்த மசாலா நல்லா எண்ணெயில் குக் ஃபுல்லாக ஆகிடணும். அது வரைக்கும் லோவில் வச்சு குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கூடவே தக்காளி 2 கட் வச்சுருந்தாலே அதையே போட்டுக்கலாம். இது நல்லா ஒன்று சேர நல்லா மசிய வைக்கணும். அது வரைக்கும் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம வெட்டி வச்சிருந்த மஷ்ரூம், அப்புறம் 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சு ஊற வச்சிருந்த சோயா, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூமில் தண்ணி விடும், அதை நல்லா வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். தண்ணி தனியாக கொதிக்க வச்சிடணும். அதை மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மசாலா எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஊற்றின பிறகு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள், இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசி இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இன்னொரு 1/2 லெமன் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா புளி செக் பண்ணிவிட்டு வேணும்னா புழிஞ்சிக்கலாம், இல்லைன்னா அவ்வளோதான், இப்படியே விட்டுடலாம். ஒரு விசில் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டீம் நல்லா அடங்கிடுச்சு. எப்படி வந்துட்டு செக் பண்ணிடலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி உதிரியாக எப்படி நம்ம தொன்னி பிரியாணி சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் தொன்னி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Until then, bye bye. Thanks for watching.